அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. மலேசியா மண்ணில் இருக்கேன். இப்போ தான் எல்லா படியும் ஏறி வந்து இங்கே உட்காந்துருக்கேன். நான் என்னோடய எல்லா நேர்காணலையும் வந்து அந்த கர்ம சுழற்சி பற்றி பேசியிருப்பேன். நீங்கள் இன்றைக்கு நாள் என்ன செஞ்சீங்களோ இதோட தொடர்ச்சியாக தான் போன வருஷம் இதே நாளில் செஞ்சுருப்பீங்க. இது இப்போ கிடையாது. நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் ஒரே விஷயம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. இயற்கையை வந்து திரும்ப திரும்ப ஏன் மனிதனுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்குது? ஏன் ஒரே பிரச்சனை? பணப்பிரச்சனைனா ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் பணப்பிரச்சனையில் இருப்பாங்க. சில பேருக்கு மனப்பிரச்சனைனா மனம் சாவர வரைக்கும் நான் ஒருத்தர் சொல்லாமா, நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் இந்த மனம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். அப்படின்னு நீங்கள் எப்போ மனசு ஏற்றுக்கிறீங்களோ அப்போ அது தானாக சரியாகும்னு சொல்லுவேன். ஒரே விஷயம் தொடர்ந்து வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும். அதே போல் தான் இந்த நிகழ்வும் கரெக்டாக 2024 மலேசியாவுக்கு முதல்ல வந்தது வந்து இந்த டேட்டு தான். அதே டேட்டில் எந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து சில விஷயங்கள் மோகன் ஐயா நானும் பேசணுமோ திரும்ப அதே சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இப்போது வரப்போ பேசிட்டு வந்தோம். ஸோ இந்த கர்ம சுழற்சி எப்படி செயல்பட்டு ஒரு பெரிய சம்பவம். அதே போல் கடந்த 2 நாட்களாக எனக்கு நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காணொலி அனுப்பி உங்களோட கர்ம ஆராய்ச்சியில் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது என்ன சம்பவம்னா, அந்த ஐஃபோனுக்காக ஒரு பையன் குதிக்கிறான், கூட சேர்ந்து அவங்க அப்பாவும் விழுந்துடுறாரு, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் விழுந்துடுறாங்க. இது எந்த மாதிரியான கர்மான்னு சொல்லி கேட்டிங்க. கண்டிப்பாக முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி முடிச்சதுக்கப்புறம் சென்னை திருவிழா அப்புறம் அதை நான் குரல் பதிவாக செய்கிறேன், இல்லை ஒரு காணொலியாகவும் செய்கிறேன். இந்த மலேசியா மண்ணில் வந்து எல்லாரும் வந்து நேராக முருகர் வந்து பார்க்குறோம். நான் இங்கே ஒரு பெரிய விஷயம்னா சூரனை வதம் பண்ணுற ஒரு சிலை இருக்குது. அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து மயிலாவும் சேலாவும் மாற்றின ஒரு சிற்பம் வந்து தத்ரூபமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வரவங்க அந்த இடத்த பாருங்கள். ஸோ திரும்ப ஒரு முறை மோகன் ஐயாவுக்கு நன்றி. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி நடத்தி தரத்துக்கு ஒரு காரணமாக இருந்த நன்றிங்க ஐயா. நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.